everyone. இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு freelance opportunity கிரியேட் பண்ணிக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். So let's get into the video. Number one is defining your own services. நீங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட்னா அதை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. Whether you are a UX designer or a web designer or a developer or anything. நீங்க டிசைனரா இருந்தீங்கன்னா நீங்க டிசைனர்னு காமிச்சிக்கிறதுக்காக you should be having something. It can be a portfolio, it can be your designs, it can be a Figma file, anywhere. நீங்க எதுல வேணா இருக்கலாம். But create a presentation out of it. அது வந்து போர்ட்ஃபோலியோ வந்தா பெட்டர். Why? Because நார்மலாக உங்களோட டிசைன் ப்ரெசன்டேஷன்ஸ் இப்போ நீங்கள் பிஹான்ஸ்லேயோ இல்லை பிரிண்டபிள்லேயோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிசைனோட அவுட்புட்டை மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தா இட் ஓன்ட் பி இனஃப். நீங்கள் பண்ணியிருக்க சொல்யூஷன் மட்டும் நீங்கள் எப்படி அதை டிரைவ் பண்ணீங்க, வாட் ஆர் த இன்ஸ்பிரேஷன்ஸ் யூ கலெக்டட், வாட் ஆர் த ரிசர்ச்சஸ் யூ ஹேவ் டன், ஐ மீன் டிராஃப்ட் தட் யூ ஹேவ் டன் சோ ஃபார் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஃபைனலி நீங்கள் சொல்யூஷன் இதான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், இதான் ஃபைனல் அவுட்புட்டில் காட்டினீங்கன்னா தட் இஸ் யுவர் ப்ராக்ரஸ், தட்ஸ் வாட் யூ கேன் ஷோ இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இதை பார்த்து தான் உங்களோட ஒர்க் ஃப்ளோ மேலே ஒரு நம்பிக்கை வரும் கிளைண்ட்ஸ்க்கு. இது இல்லைன்னா ஐ திங்க் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் டிசைன் யார் வேணால் எங்கேருந்து வேணால் ஏஐல கூட ஜென்ரேட் பண்ணி எனி ஒன் கேன் போஸ்ட் இட். பட் த ஒர்க் ஃப்ளோ, த ப்ராக்ரஸ் இஸ் வாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்பர் 2 இஸ் செட்டிங் யுவர் ரேட்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ண போறீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒருத்தவங்க கேட்டக்கப்புறம் நம்ம அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறது இல்லை அவசரத்தில் ஏதோ ஒன்று சொல்கிறது வந்து இட் ஒன்ட் பி நைஸ். அதே மாதிரி ஹெவி ரேட்ஸோ இல்லை ரொம்ப கம்மியோ அப்படின்னு ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் செட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு மந்த்லி சேலரி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்பலாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப வைக்க வேண்டாம். எவ்வளோ மினிமலாக நீங்கள் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு மந்த்லி சேலரி, அப்படி ஒரு 50K ஒரு 40K வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ரேட், அந்த ஹார்லி ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ 1 மந்த் 30 டேஸ்க்கு வந்து 40,000 உங்களுக்கு தராங்கன்னா அதோட ஹார்லி ரேட் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி, ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை பார்ப்போம். ஸோ அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்றதை கால்குலேட் பண்ணி யூ கேன் கிவ் இட் டு த கிளையண்ட். பெர் ஹார் சார்ஜ் இது. ஸோ இஃப் யூ ஃபீல் தட் இஸ் ஆல்சோ ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா அதுக்கு கம்மியாவோ ஜாஸ்தியாவோ வாங்குறது உங்கள் விருப்பம், பேஸ்ட் ஆன் யோர் ஸ்கில்ஸ். அண்ட் நம்பர் 3 இஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோஸை முக்கால்வாசி நீங்கள் எதுலலாம் ஷேர் பண்ணுவீங்க, லிங்க்டின்ல ஷேர் பண்ணால் பெட்டர், இன்ஸ்டாகிராமில் டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஏன்னா பர்சனல் சர்க்கிள்ஸில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். நீங்கள் ஷேர் பண்ணுறது பண்ணாது உங்கள் விருப்பம். பட் லிங்க்டின்ல ஷேர் பண்ணால் இட் பி வெரி மச் ஈஸியர். அதே மாதிரி டிசைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது, டிசைன் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. அதுலலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா it will be very much easier for you to get some opportunities. Fourth one is utilizing the freelance platforms. So நம்ம freelance platforms வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் என்னதான் பண்ணுறேன்னாலும் நீங்கள் சரியாக ப்ரொஃபைல் செட்டப் பண்ணலன்னு அர்த்தம், உங்கள் ப்ரொஃபைல் அட்ராக்டிவாக இல்லைன்னு அர்த்தம், இல்லை கிளைண்ட்ஸ்க்கு தேவையானது உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ரியலி நீடட் இன் யோர் பர்டிகுலர் மார்க்கெட். இப்போ UX/UIனா UX/UIல நீங்கள் என்னென்ன கிளைண்ட்ஸ் தேவைப்படுது, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பேசிக்காக ரிசர்ச் ஆஃப் யுவர் ஓன் வெப்சைட். நீங்கள் எந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணுவோம், எந்த வெப்சைட்டில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேட போகிறீங்களோ அந்த வெப்சைட்டை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நிறைய ஃப்ரீலான்ஸ் ஜாப் சர்ச்சிங் வெப்சைட்ஸை நான் கொடுக்குறேன். யூ கேன் வாட்ச் இட் அட் எண்ட். இப்போ அப்போக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போக்கெலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் பர்சனலாக ஒரு ரிக்வெஸ்ட்டோ இல்லை மெயில் அவுட்டோ பண்ணுறது நல்லது. அண்ட் இன்னொரு வே என்னென்னா, if you want டிசைன் ஏஜென்சிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ லிங்க்டின்ல நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் டேரெக்டாக வெப்சைட்டில் கூட அவங்களோட இமெயில் ஐடிஸ் இருக்கும். யூ கேன் பிட்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்றத லெட்ஸே ஒரு கவர் லெட்டரில் எப்படி நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கில்ஸை பற்றி என்ஹான்ஸ் பண்ணி எழுதுவோம், அண்ட் ஹவு வி வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தேர் கம்பெனி. ஸோ அதே மாதிரி எங்களோட சர்வீசஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இஃப் யூ நீட் எனி திங் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம் அந்த மாதிரி போட்டு யூ கேன் புட் அப் அ மெயில் அண்ட் pitch this to the design studios. ஏன்னா டிசைன் ஏஜென்சிஸ்லேயோ ஸ்டூடியோஸ்லேயோ நிறைய ஓப்பனிங்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் இன்டர்னலாக. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க கான்ட்ராக்டர்ஸோ ஃப்ரீலான்சர்ஸோ எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஃபுல்லாக ஹையர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தவங்கள வந்து ஃபுல் டைம் ஜாபில் வச்சிருக்கணுன்றது. ஸோ கான்ட்ராக்டர்ஸை ஹையர் பண்ணிக்கலான்றது. ஸோ எப்போ வேணால் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்கன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் they'll get back to you, they'll consider you. செலக்ட் பண்ணுறது உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து. பட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சிடர் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு பேர் தான் கோல்ட் அவுட்ரீச்னு சொல்லுவாங்க. இதை வந்து லிங்க்டின் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அவங்களோட வெப்சைட் போயிட்டு யூ கேன் கேதர் தேர் HR இமெயில் ஐடி, இல்லை யாரோட இமெயில் ஐடியாவது கலெக்ட் பண்ணிட்டு யூ கேன் சென்ட் த மெயில்ஸ். ரொம்ப முக்கியமானது உங்களோட சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். சப்ஜெக்ட் எப்படி கொடுக்கலாம்னா, யூ ஹேவ் டு டாக் அபவுட் த கொலாபரேஷன் தட் யூ கேன் அண்ட் ஆல்சோ த சர்வீஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் வித் யோர் கம்பெனி. நீங்கள் எந்த டிசைன் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ. ஸோ கொலாபரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் டைட்டில் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அவங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் சர்வீஸ் தே வில் பி ஏபிள் டு ப்ரொவைட்ன்றதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டாலே தே வில் திங்க் லைக் ஓகே ஏதோ நம்மகிட்ட எதிர்பார்த்துட்டே இருக்காங்கன்றது. ஸோ அந்த சர்வீசஸ்ன்றது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரியான சப்ஜெக்ட்டை தான் நீங்கள் வைக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங்ன்றது வெரி மச் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி அப்டேட்டட் வித் த கரண்ட் ட்ரெண்ட்ஸ். என்ன இப்போ கரண்ட் டிசைனிங் ட்ரெண்ட்ஸில் இருக்குது, அண்ட் வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் தட் பீப்புள் யூஸ் டு மேக் டிசைன்ஸ்,
அண்ட் வாட் ஆர் த ஷார்ட் வேஸ், நம்ம ஈஸியாக பண்ணுறது என்ன, எவ்வளோக்கு எவ்வளோ. ஏன்னா இப்போ ஃபிக்மாவில் வந்து மோஸ்ட்லி ப்ளகின்ஸ், நான் வந்து ப்ளகின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிகாஸ் இட் வில் மேக் யுவர் ஜாப் வெரி மச் ஈஸியர். நான் வந்து உட்காந்து பேஸ்லேருந்து பண்ணி ஒரு பல வருஷம் ஆச்சு. இப்போ பண்ணுறது எல்லாமே ஐ மேக் யூஸ் ஆஃப் த ப்ளகின்ஸ் பிகாஸ் தட் விச் ஆர் ஆல் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ. பே பண்ணி ஒரு சில ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஃப்ரீ ப்ளகின்ஸே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் மேக் யுவர் ஜாப் லைக் அரௌண்ட் நீங்கள் ஒரு 100% போடணும்னா அந்த இடத்துல 20% நீங்கள் போட்டால் போதும், உங்களோட வேலை முடிஞ்சிடும். அப்படின்றப்போ டைமும் சேவ் ஆகுது, எனர்ஜியும் சேவ் ஆகுது, அண்ட் யூ டோன்ட் நீட் டு worry about that. It will affect your next job. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் வேஸ், ஷார்ட் கட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு கற்று வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு சர்வைவ் அஸ் அ ஃப்ரீலான்ஸ் டிசைனர். என்னோட ஃப்ரீலான்ஸ் ஜர்னினா நான் ஃபர்ஸ்ட் தான் அப்வொர்க்ல ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மை ஓன் கிளைண்ட்ஸ் இன் மை மெயில் பாக்ஸ் இட் செல்ஃப். ஸோ மெயிலே நீங்கள் எந்த டிசைன்ஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க, வாட் ஆர் த சர்ச்சஸ். ஸோ அவங்கள வந்து கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க. இஃப் அவங்கள கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது பண்ணாது என் கையில் தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் பண்ண போகிற ப்ரெசன்டேஷன்லேயோ நீங்கள் பிச் பண்ண போகிற ஐடியாஸ்லேயும் தான் they'll give you the projects or not. பிகாஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஃப்ரீலான்ஸ் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஐடியாஸ் கொடுக்குறவங்களா இருங்க. ஈவன் நீங்கள் நல்லா அவங்க சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணிட்டு then talk about how your contribution is going to be for that particular project or product. I hope this video will help you in getting better as a freelance designer and to get the opportunities. And நான் சொன்ன மாதிரி these are the freelance platforms where you can create your profile and start giving your services. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye-bye.